கடந்த காலத்தில் எதுவும் நடக்கிறதில்ல, எதிர்காலத்திலையும் எதுவும் நடக்கிறதில்ல. எது நடந்ததோ, எது நடக்கப் போகுதோ, எது நடந்துக்கிட்டு இருக்கோ அது எல்லாமே நிகழ்காலத்தில் இப்பொழுதில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இப்பொழுதுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான சக்தி இருக்குது. உங்களோட கவலையை, உங்களோட துக்கத்தை, உங்களோட பிரச்சனைகளை போக்கக்கூடிய சக்தி. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையும் அமைதியையும் பெற்றுத்தரக்கூடிய சக்தி. இந்த நிகழ்காலத்துடைய இந்த இப்பொழுதுடைய சக்தியை நான் எப்படி அறுவடை செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அதற்கான பதிலை இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அதற்கான பதில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ஞான உதயத்திற்கான விதை உங்கள் மனதில் ஏற்கனவே இருக்குது. உங்களுக்கு தெரிந்து நீங்கள் மறந்த அந்த பதிலை இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு நினைவுபடுத்த போகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பவர் ஆஃப் நவ் அப்படின்ற இந்த புக்கோட சம்மரியை பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஞான உதயம், என்லைட்மெண்ட், இந்த விஷயம்லாம் ஒரு சூப்பர் நேச்சுரலான விஷயம், மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், தெய்வீக ரீதியான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்னென்னா, இது எல்லாமே நம்மளோட இயற்கையான விஷயம், நம்மளோட அடிப்படையான விஷயம். நம்மளோட டிஃபால்ட் ஸ்டேட்டே இந்த ஞான உதயத்தை, என்லைட்மெண்ட்டை அடைஞ்ச ஒரு நிலை தான். ஞான உதயம் அப்படின்றது இந்த மேஜை மாதிரி தான். இதற்கு மேலே தேவையில்லாத நிறைய பொருட்களை வைக்கும் போது இந்த மேஜையில் இடம் இல்லாமல் போயிடுது. எனக்கு இதுக்கு மேலே ஒரு இடம் வேணும் அப்படின்னா இது மேலே இருக்கிற தேவையில்லாத பொருட்களை எடுக்கும்போது எனக்கு அந்த இடம்ன்றது கிடச்சிடுது. அதே மாதிரி தான் ஞான உதயம் அடைந்த நபர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறதோ இல்லை அவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை அடையிறதோ கிடையாது. அவங்கள்ட்ட இருக்கிற தேவையற்ற விஷயங்களை எடுத்து வெளியே வைக்கும் போது அவங்களுக்கு ஞான உதயம், என்லைட்மெண்ட் அப்படின்றது கிடைக்குது. இந்த ஞான உதயத்தை நம்ம அடையிறத சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். இதோட முதல் நிலை என்னவாக இருக்குன்னா, நம்ம ஏதோ ஒரு பெரிய விஷயத்தோட தொடர்புடைய நபராக கருத ஆரம்பிப்போம், புரிஞ்சிக்க ஆரம்பிப்போம், உணர ஆரம்பிப்போம். அதோட கடைசி நிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த பெரிய விஷயமே நம்ம தான் அப்படின்றத உணர ஆரம்பிப்போம். நீங்கள் தான் அது, ஆனால் உங்களை விட ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது. இந்த கை, இது என்னோடய கை அப்படின்னு எனக்கு தெரியுது, இது என்னோடய கால் அப்படின்னு எனக்கு தெரியுது. இந்த கையும் காலும் எங்கள் அம்மாவோட கருவறையில் நான் நுழைஞ்சப்ப என்கிட்ட கிடையாது. அப்போ இந்த கையையும் காலையும் யார் எனக்கு கொடுத்தா அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தியை எடுத்து என்னோடய கையுமா என்னோடய காலுமா நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ இது என்னோடய முடி அப்படின்னு என்னால் உணர முடியும். இதை என்னால் அசைக்க முடியலனாலுமே இது என்னோடது, இது நான் தான். இந்த முடி கிளண்டு கீழே விழுந்தா அப்போ என்னை விட்டு அது பிரிஞ்சு போனாலுமே அது என்னோட முடின்றதை நான் உணர்கிறேன். எப்படி என்னால் அசைக்க முடியாத, என்னை விட்டு பிரிஞ்சு போன ஒரு முடியை இது என்னோடது, இது நான் தான் அப்படின்னு உணர்றனோ, அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் நான் தான். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இந்த மலையும், இந்த மண்ணும், இந்த மரமும் தான் காலப்போக்கில் என்னோடய கையுமா என்னோடய காலுமா மாறி இருக்கு. என்னோடய கையும் காலும் காலப்போக்கில் இந்த மண்ணாவும் மரமாகவும் இந்த மலையாகவும் மாறதான் போகுது. இப்போது இந்த மண்ணும் மலையும் மரமும் என்னோடய கையும் காலுமா மாறுது அப்படின்னா, இது நான் அப்படின்னா அதுவும் நான் தான். இது நான் அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நான் தான். இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க நானும் நீங்கள் தான். நம்ம யாரும் தனித்தனி நபர்கள் கிடையாது. நம்ம எல்லாருமே இந்த பிரபஞ்சம் தான். நம்ம எல்லாரும் வெவ்வேறு நபர்களாக நம்ம நினைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் வெவ்வேறு சிந்தனைகள் இருக்குது. அந்த சிந்தனை தான் நாமன்னு நம்புறதுனால நம்ம எல்லாருமே தனித்தனி நபர்கள், நம்ம எல்லாருமே வெவ்வேறு ஆளாக நினைக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய ஒரு நபர் நம்ம அப்படின்னு நினச்சிக்கிறோம். இந்த பிரபஞ்சத்துலேருந்து அப்பாற்பட்ட ஒரு நபர் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா நம்மளை நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா, எப்போ நம்ம சிந்தனையிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து நம்மளை உணர்கிறோமோ அப்போ இந்த பிரபஞ்சம்தான் நான் அப்படின்றத உணர்வேன். நம்ம எல்லாருமே ஒன்று தான் அப்படின்றதையும் நம்ம உணர்வோம். இதை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், புரியாமல் போயிருக்கலாம். ஆனால் இது புரியலன்னா தப்பு, புரிஞ்சிருந்தாலுமே தப்பு தான். ஏன்னா இதை நம்ம புரிஞ்சிக்கக்கூடாது, இதை நம்ம உணர ஆரம்பிக்கணும். எப்போ நம்ம புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறோமோ அங்கே வார்த்தைகள் உருவாகுது. எங்கே வார்த்தைகள் உருவாகுதோ அங்கே எண்ணங்கள் உருவாகுது. எங்கே எண்ணங்கள் உருவாகுதோ அங்கே நம்மளை தனிப்பட்ட நபர்னு உணர ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்மளை இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த எண்ணங்கள் அற்ற ஒரு அமைதியான நிலைக்கு நம்ம வரணும். அந்த அமைதியான நிலை எங்கே இருக்கும் அப்படின்னா நிகழ்காலத்தில் தான் இருக்கும். இந்த இப்பொழுதில் நமக்கு எண்ணம்ன்றது பெருசாக கிடையாது, எண்ணமே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். இந்த இப்பொழுதுக்கு நம்ம எப்போ வரோமோ நம்மளோட எண்ணங்களை நம்மளால் தூர வைக்க முடியும். எப்போ நம்மளோட எண்ணங்களை நம்ம தூர வைக்கிறோமோ அப்போ நம்மளால் உணர முடியும். ஆனால் இந்த எண்ணங்கள் நம்ம நினைக்கிறத விட நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது.
இது என்னோட கை, எப்போ தேவைப்படுதோ அப்போ நான் பயன்படுத்துவேன். பயன்படுத்தாத ஒவ்வொரு நேரமும் இது இதோட ஓய்வெடுக்கிற நிலைக்கு போயிடுது. இது என்னோட கால், இதுவும் அப்படி தான். நான் பயன்படுத்தலைன்னா அது எங்கே ஓய்வில் இருக்குமோ அந்த நிலைக்கு அது போயிடுது. ஆனால் இது என்னோட எண்ணம், என்னோட மூளை. ஆனால் இதை நான் பயன்படுத்தாதப்பையும் எனக்கு தேவைப்படாதப்பையும் அது ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ரோட்டில் ஒரு நபர் தனக்குத்தானே பேசிக்கிட்டு கை கால் ஆட்டிட்டு போனாருன்னா அவரை நம்ம பார்த்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இவர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தா நமக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அவர் வாய் விட்டு பேசிட்டு போகிறாரு, நம்ம கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதே விஷயங்களை மனதில் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அவர் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் அப்படின்றது சரிதான். ஆனால் அவரை மாதிரி தான் நம்மளோட மனநலமும் பாதிக்கப்பட்டு தான் இருக்குது. அது சரியாக இல்லை. எப்போ எனக்கு என்னோடய எண்ணங்கள் தேவைப்படலையோ, எப்போ என்னோடய எண்ணங்கள் எனக்கு பயனளிக்கலையோ அப்போ அதை நான் பயன்படுத்தாமல் அமைதியான நிலைக்கு கொண்டு போக கற்றுக்கலன்னா நானுமே மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தான். இந்த எண்ணங்கள்லேருந்து நம்மளை வெளியே கொண்டு வர்றது கொஞ்சம் சுலபமான விஷயம்தான் நீங்கள் நினைக்கிறத விட. அதை ஒரு சின்ன பயிற்சி மூலியமாகவே உங்களால் செய்ய முடியும். அந்த பயிற்சி என்னென்னா, கொஞ்சம் அமைதியாக உட்காந்து உங்களோட எண்ணங்களை நீங்கள் கவனிங்க. உங்கள் மனதில் நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அது அனைத்தையும் நீங்கள் கவனிங்க. இந்த எண்ணம் எதனால் வருது, எங்கேருந்து வருது, இது சரியா தப்பா அப்படின்ற எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டையும் செய்யாதீங்க. எந்த ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வராதிங்க. அமைதியாக என்ன எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்தை கவனிச்சுட்டு மட்டும் இருங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாக கவனித்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை உணர்வீங்க. உங்களோட எண்ணங்களை நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றதை உணர்வீங்க. உங்களோட எண்ணங்கள் உங்களுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் தூரமாக இருந்து அமைதியாக அதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிப்பீங்க. என்னோடய எண்ணங்கள் எனக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு, நான் கொஞ்சம் தூரமாக இருந்து அதை கவனிக்கிறேன். அந்த எண்ணங்களுக்குள்ளே தான் நிறைய கவலையும் பிரச்சனையும் நிறைய தேவையில்லாத விஷயங்களும் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அமைதியாக தூரமாக இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போது அந்த எண்ணத்தை நான் தூரமாக இருந்து பார்க்குறேன் அமைதியாக அப்படின்னா அந்த எண்ணம் நான் கிடையாது. அந்த எண்ணத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க அனைத்து பிரச்சனைகளும் எனக்கானது கிடையாது. நான் இங்கே அமைதியாக ரொம்ப பியூராக ரொம்ப தூய்மையாக தனியாக உட்கார்ந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போது அந்த எண்ணங்கள் நான் கிடையாது அப்படின்றத உணர ஆரம்பிப்பீங்க. இந்த அமைதியாக அந்த எண்ணங்களை பார்த்த அந்த நபர் ரொம்ப தூய்மையாக எந்த பிரச்சனையும் மற்ற அந்த அமைதியான நபர் தான் நீங்கள். அந்த நபர் தான் நீங்கன்றதை எப்போ உணர ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ இந்த மண்ணும் மலையும் இந்த கரண்ட்டும் இந்த லைட்டும் எல்லாமே நம்ம தான் அப்படின்றத உணர ஆரம்பிப்பீங்க. இந்த எண்ணங்கள் தான் உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. எப்போ எண்ணங்கள் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கோ அப்போ அது கூடவே சேர்ந்த சில எமோஷன்ஸும் எனக்கு வருது, சில உணர்வுகளும் வருது. அந்த எமோஷன் திரும்பவும் எனக்கு வேறு சில எண்ணங்களை கொண்டு வருது. அந்த எண்ணங்கள் இன்னும் சில எமோஷனை கொண்டு வருது. இந்த சைக்கிள் இப்படி சுழன்றுக்கிட்டே இருக்குது. திரும்ப திரும்ப நான் ஒரு எமோஷனும் எண்ணமும் கலந்த ஒரு நிலைக்கு போயிடுறேன். நான் யாருன்றதையே அங்கே மறக்க ஆரம்பிக்கிறேன். நம்ம மூளையோட ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நம்மளோட எமோஷனல் பெயினை நம்மள்ட்ட இருந்து எடுக்கிறது தான். ஆனால் நம்ம மூளைக்கு தெரிந்த ஒரே வேலை என்ன அப்படின்னா சிந்திக்கிறது மட்டும்தான். எப்போ ஒரு எமோஷனல் பெயின் வருதோ அப்போ அது சிந்திக்க ஆரம்பிக்குது, எண்ணங்களை கொண்டு வருது. நான் முதல்ல சொன்ன மாதிரி எண்ணங்கள் அது கூட இன்னும் சில எமோஷன்ஸை கொண்டு வருது. இப்படி தொடர்ந்து இந்த சைக்கிள் ஓடி என்னோட எமோஷனல் பெயினை நான் கொல்லணும்னு நினச்சாலும் என்னால் கொல்ல முடியாமல் அது அதிகமாகிட்டே போகுது. நான் யாருன்றதை மறந்துடுறேன். ஒரு பெரிய டெலியூஷனுக்குள்ளே நான் வந்துடுறேன். இதிலிருந்து நான் வெளியே வரத்துக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது என்னன்னா என் மனதை நான் அமைதியாக்கணும். என்னோடய எண்ணங்களை தூரமாக வச்சு அதை நான் பார்க்க கற்றுக்கணும். அதை விட முக்கியமாக என்னோடய எண்ணங்கள் நான் கிடையாது, என்னோடய மனது நான் கிடையாதுன்றதை உணர ஆரம்பிக்கணும். நம்மள்ட்ட இருக்கிற அனைத்து வலியுமே தேவையற்ற விஷயம்தான். அந்த வலிகளை நம்ம தான் நமக்காக உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம கவனிக்காத நம்மளோட மனதின் மூலியமாக தொடர்ந்து அதை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வலி நமக்கு வேணாம் அப்படின்னா நம்மளோட மனதையும் நம்மளோட எண்ணங்களையும் தூர தூக்கி போட்டாலே அந்த வலி அனைத்தும் காணாமல் போயிடும். ஆனால் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நம்மளோட மனதும் நம்மளோட எண்ணங்களும் இல்லாமல் இன்றைக்கி நம்மளால் ஒழுங்காக வாழ முடியாது. அப்போ நம்மளோட எண்ணங்களை முழுதாக தூக்கி போட தேவையில்லை, தேவையற்ற எண்ணங்களையாவது தூக்கி போட்டாகணும். இந்த உடம்பை நான் அதிகமாக வேலை செய்ய பயன்படுத்துகிறேன். ஆனால் எப்போ ஒரு வலி ஏற்படுதோ அப்போ உடம்புக்கு ஓய்வு கொடுத்துட்றேன். என்னோடய கண் எப்போ ரொம்ப எரிச்சலை கொடுக்குதோ தூங்க போயிடுறேன். ஆனால் என்னோடய எண்ணங்கள் மட்டும் எனக்கு எப்பயோ ஒரு வலியை கொடுக்கும்போது அதுக்கு நான் ஓய்வு கொடுக்கறது கிடையாது, மேலும் மேலும் அதிக எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். இதை நான் ஏன் செய்கிறேன் அப்படின்னா எண்ணங்கள் தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்புறது தான். அது மட்டும் இல்லாமல் எண்ணங்களை எப்போவுமே நம்ம கூட வச்சிருக்கிறதுக்கு நம்ம பழகிட்டோம். எண்ணங்களுக்கு ஓய்வு கொடுக்கறது எப்படின்னு நமக்கு தெரியாமலேயே போயிட்டு. ஆனால் எண்ணங்களுக்கு ஓய்வு கொடுக்கறது ஒரு சுலபமான விஷயம்தான். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதிக நேரங்களை காலங்களை நம்ம உருவாக்குறத குறைச்சிக்கணும்.
தேவைக்கு அதிகமாக காலங்களை நேரங்களை நம்ம உருவாக்கவே கூடாது. காலங்களை நான் உருவாக்குறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முதல்ல வலியை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு ஏதோ ஒரு வலி ஏற்படுது, ஒரு அன்பிளசன்ட் ஃபீலிங் வருதுன்னா முதல்ல அது என்னன்றதை நல்லா கவனிங்க. அது நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு வலியா, இல்லை நம்மளோட கவலையா, பயமா, இல்லை எதிர்காலத்தை பற்றின ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா, டிப்ரெஷனா, இல்லை கோவமா, பொறாமையா, இல்லை நம்மளோட காதலன் காதலி கூட நம்ம ஒரு ட்ராமா பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமா, எப்படி இந்த வலி வருதுன்றதை கவனிங்க. இந்த வலியை தான் பெயின் பாடி அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. அந்த பெயின் பாடி மேலே ஒரு அவேர்னஸை கொண்டு வாங்க. அவேர்னஸை கொண்டு வந்ததுக்கப்புறம் நல்லா கவனித்து பாருங்கள், அந்த வலி எங்கேருந்து உருவாகுது. அந்த வலி நம்மளோட எண்ணங்கள்லேருந்து மட்டும்தான் பிறக்கும். அந்த வலி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமும் நம்மளோட எண்ணங்கள் தான். ஒரு உதாரணத்துக்கு, என்னோடய காதலியை பார்த்து எனக்கு ஒரு பயம் வருது, கோபம் வருது அப்படின்னா, நான் என்னோடய காதலி என்னை ஏமாத்துறாளோ அப்படின்னு யோசிக்கிறதுனால தான் அந்த வலி எனக்கு வருது. திரும்ப திரும்ப அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அந்த வலி இன்னும் பெருசாக மாறிக்கிட்டே வருது. இந்த வலி எனக்கு வேணான்னு தோணினாலும் நான் ஏன் இந்த வலியை உருவாக்குறேன் எண்ணங்கள் மூலியமாக? ஏன்னா உங்கள் எண்ணங்களுக்கு வலின்றது தேவை. அந்த வலி மூலியமாக உங்கள் எண்ணங்கள் ஒரு சுகத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்களே நல்லா கவனித்து பாருங்கள், ஏதோ ஒரு வலி இருக்கிறப்போ, ஏதோ ஒரு கவலை நம்மள்ட்ட இருக்கிறப்போ, அதை பற்றி அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறப்ப ஏன் நமக்கு கொஞ்சம் சுகம் கிடைக்குது? அந்த வலியை பற்றி நம்ம தனியாக உட்காந்து யோசிக்கிறப்ப, ஏதோ ஒரு பாட்டை சைடில் போட்டுட்டு அந்த எண்ணங்களை ஓட்டுறப்ப நமக்கு ஏன் ஏதோ ஒரு சுகம் வருது? அதற்கு காரணம் எண்ணங்களுக்கு வலின்றது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அதை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்குது. இந்த வலிகளுக்கும் நேரத்துக்கும் என்ன சம்மந்தம்? காலத்தை நம்ம உருவாக்குறோன்னு சொன்னனே, அப்போ காலத்துக்கும் வலிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வலிகள் இருக்குது. உதாரணத்துக்கு கோபமும் ஒரு வலி தான், பயமும் ஒரு வலி தான், கவலையும் ஒரு வலி தான். இதில் நம்ம ஒரு உதாரணத்துக்கு இப்போ பயத்தை எடுத்துப்போம். பயம் எப்படி உருவாகுது? நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு நெருப்பை வைக்கிறேன். இந்த நெருப்பை நீ தொட்டு பார்க்குறியா? தொட்டு பார்க்கறதுக்கு உனக்கு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா, நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. ஏன் தொடமாட்டேன் அப்படின்னு கேட்டால், தொட்டால் சுடுன்னு சொல்லுவீங்களே தவிர தொடுறதுக்கு எனக்கு பயம்னு சொல்ல மாட்டீங்க. உங்களை நான் கட்டாயப்படுத்தினா தான் அங்கே பயம்னு நீங்கள் சொல்லுவீங்களே தவிர, உங்களுக்கு ஆப்ஷனை கொடுக்குறப்ப அதை தொட்டு பார்த்தா சுடும்னு டைரெக்டாக நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இப்போ ஒரு காடு இருக்குது உங்களுக்கு முன்னாடி. அந்த காடு ரொம்ப இருட்டாக இருக்குது, உள்ளே என்ன இருக்குன்னே தெரில. இப்போ அந்த காட்டுக்குள்ளே போறியா அப்படின்னு கேட்டால் காட்டுக்குள்ளே போகமாட்டேன், எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பயம்ன்றது எப்போ உருவாகும்னா, எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பார்த்து தான் நான் பயப்படுவேன். அங்கே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் டைரெக்டாக உள்ளே போகமாட்டேன்னு சொல்லுவேன், இல்லை போவேன்னு சொல்லுவேன். உள்ளே நிறைய புலிகள் இருக்குன்னா, உள்ளே புலி இருக்குன்னா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை உள்ளே ரொம்ப சேஃப் தானா நான் போவேன்னு சொல்லுவேன். ஆனால் எப்போ உள்ளே என்ன இருக்குன்னே தெரியலையோ அப்போனா பயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அன்னோன் தான் பயத்தை உருவாக்குது. ஆனால் இந்த அன்னோன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா எப்போவுமே எதிர்காலத்தில் தான் இருக்கும். உள்ளே போனதுக்கப்புறம் புலி வந்து கடிச்சிருமோ, இல்லை உள்ளே போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு பேய் இருக்குமோ, உள்ளே போனதுக்கப்புறம் வெளியே வராமல் நான் மாட்டிப்பணும் அப்படின்னு எதிர்கால சிந்தனைகளை கொண்டு வரப்போ தான் அங்கே பயம்ன்றது வருது. இந்த பயம் மட்டும் கிடையாது, அனைத்து வழிகளுமே ஒன்று எதிர்காலத்தில் இல்லை கடந்த காலத்தில் தான் இருக்குது. அன்றைக்கி அவன் அப்படி பேசிட்டானே, அவன் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இவன் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நிறைய கடந்த காலத்தை பற்றி யோசித்து கவலைப்படுவோம், இந்த வழியை உள்வாங்கிப்போம். இல்லை எதிர்காலத்தில் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு யோசித்து இந்த வழியை கொண்டு வந்துப்போம். நிகழ்காலத்தில் வலின்றது கிடையவே கிடையாது. இப்போ நான் இந்த சேரில் உட்காந்துருக்கேன், எனக்கு மேலே ஒரு ஃபேன் ஓடுது, காற்று வருது அப்படின்னா இதை நான் கவனிக்கும் போது, இதை ஜஸ்ட் பார்க்கும்போது எனக்கு அங்கே வலின்றது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அங்கே எண்ணங்களே எதுவுமே கிடையாது, நான் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எப்போ எதிர்காலத்தை பற்றியோ கடந்த காலத்தை பற்றியோ இந்த காலங்களை உருவாக்கி நான் அதை பற்றி சிந்திக்கிறேனோ அப்போ தான் எண்ணங்களே உருவாகுது, அப்போ தான் வலிகளே உருவாகுது. ஆனால் நான் முதல்ல சொன்ன எடுத்துக்காட்டு மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே போகிறப்ப நம்ம அங்கே யோசித்து அங்கே பயப்படுறதுல தவறே கிடையாது, அது நமக்கு தேவையானது தான். ஆனால் ஒரு வேலைக்கு போகிற என்னோடய காதலியை பார்த்து அவங்க வேறு யாரையோ பிடிச்சிருமோ, யார் கூடயோ போயிடுவாங்களோ அப்படின்னு தேவையற்ற இடத்துல யோசிக்கிறப்ப தான் இந்த வலி பெருசாகுது. அங்கே தான் அந்த வலியை நான் உருவாக்கி அதை என் கூடையே நான் வச்சுக்கிறேன். அப்போது எங்கே எனக்கு தேவையோ அங்கே மட்டும் எண்ணங்களை பயன்படுத்திட்டு, எப்படி உடம்பை பயன்படுத்துகிறோமோ அப்படி பயன்படுத்திட்டு, தேவையற்ற இடங்களில் அதை நான் ஸ்டாப் பண்ணி வச்சேன்னா, நிறுத்தி வச்சேன் அப்படின்னா இந்த வலின்றது எனக்கு உருவாகாது. அப்போ நான் தேவையற்ற இடங்களில் என்ன செய்யணும்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி நிகழ்காலத்துக்கு வரணும். நிகழ்காலத்தில் என்ன நடக்குதுன்றதை நான் அப்சர்வ் பண்ணாலே அங்கே எண்ணங்கள்ன்றது இருக்கிறது இல்லை, அங்கே வலின்றது இருக்கிறது இல்லை. இந்த எண்ணங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே நான் முதல்ல சொன்ன மாதிரி எண்ணங்கள் தான் நாம அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம்.
எப்போ எண்ணங்கள் தான் நாமன்னு நம்ப ஆரம்பிக்கிறோமோ அங்கே ஈகோன்றது உருவாகுது. அதாவது எண்ணங்கள் தான் நான் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அந்த எண்ணங்கள் அழிஞ்சு போகிறப்ப நானே இறந்து போகிற மாதிரி உணர்றேன். அதனால தான் ஒரு ஆர்கியூமெண்ட்டில், ஒரு டிபேட்டில் நான் சொல்கிறது தப்புன்னு ஒருத்தவர் சொன்னால் எனக்கு அவ்வளவு கோபம் வருது. இந்த எண்ணங்கள் நான் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் சரியாக இருந்தாலும் நான் தவறாக இருந்தாலும் ஒன்று தான், அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த எண்ணங்கள் தான் நான் அப்படின்னு நம்புகிறப்போ இந்த ஈகோ எனக்கு என்ன செய்யுதுன்னா எனக்குள்ள ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்குது. எப்படி அந்த வெற்றிடத்தை உருவாக்குது அப்படின்னா, இந்த எண்ணங்கள் தான் நான் நம்ப ஆரம்பிக்கிறப்போ என்னை நான் தனிப்பட்ட நபராக நான் நினைக்க ஆரம்பிக்கிறேன். இந்த பிரபஞ்சத்துலேருந்து என்னை ஒரு தனிப்பட்ட நபராக நான் எடுத்துக்கிறேன். உங்கள் எல்லாரையுமே, என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாரையுமே என்கிட்டேருந்து அப்பாற்பட்ட ஒரு நபராக நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்போ நான் தனிப்பட்டு வந்துட்டேன் அப்படின்னா என்னை நான் சிறந்தவனாக மாற்றிக்கிறதுக்கு எனக்கு நிறைய தேவை அப்படின்னு நான் நம்ப ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஏதோ இல்லையே அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குது. அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு நிறைய பணத்தை, நிறைய புகழை, நிறைய அறிவை, நிறைய பொசஷன்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட ஆரம்பிக்கிறேன். ஸோ சுற்றி இருக்கிற பல விஷயங்களை எடுத்து என் மேலே நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். எல்லாத்தையும் என் மேலே போடுறப்போ அப்போ அந்த பள்ளம், அந்த வெற்றிடம்ன்றது நிரம்புதானா? நிரம்புறதே கிடையாது. ஏன்னா பிரச்சனை வெற்றிடம் இல்லை, வெற்றிடம்னு ஒன்று அங்கே இல்லவே இல்லை. அதை நமக்கு பொய்யா உருவாக்கி கொடுத்த எண்ணங்கள் தான் பிரச்சனை. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா வெற்றிடம்ன்றதே காணா போகும். ஆனால் எண்ணங்கள் தான் நான் நினைக்கிறப்போ நிறைய விஷயம் தேவைன்னு நினைக்கிறேன். இதனால நான் என்ன பண்ணுறேன்னா, நான் தான் பெரியாள், என்னை சார்ந்தவங்க பெரியாள், என்னோட நாடு பெருசு, என்னோட ரேஸ் பெருசு, என்னோட மதம் பெருசு, என்னோட ஜாதி பெருசு, நான் நேஷ்னலிசம், கம்யூனிசம், சோஷியலிசம்னு பல விஷயங்களை உருவாக்குறேன். இவ்வளவும் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால், நான் ஒரு பெரிய ஆளாக ஆக போகிறேன், இல்லை யாரோ ஒரு நபரை பெரிய ஆளாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம யார் உண்மையாக? நம்ம அனைவருமே இந்த பிரபஞ்சம் தான், நம்ம அனைவருமே ஒன்று தான். நம்ம தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தையே எடுத்து என்ன எப்படி நான் வளர்த்துக்க முடியும்? எனக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தையே நான் திரும்ப எடுத்தால் நான் எப்படி வளருவேன்? நான் அப்படியே தானே இருப்பேன் அப்படின்ற புரிதல் வரும். அப்போ எனக்குள்ள உண்மையாக எந்த ஒரு வெற்றிடமும் இல்லை, நான் ஆல்ரெடி முழுமையாக தான் இருக்கேன், நான் தான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து எனக்குள்ளே நான் இருக்கிற வெற்றிடம்னு நம்புகிற ஒரு விஷயத்தை அடைக்க முடியாது அப்படின்றத நான் புரிஞ்சுப்பேன். எப்போ எனக்குள்ளே எந்த ஒரு வெற்றிடமும் இல்லை அப்படின்னு எனக்கு புரியுதோ அப்போ எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எப்போ எனக்கு பிரச்சனையே இல்லையோ அப்போ எனக்கு வலி கிடையாது. அப்போ இந்த வலியிலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது என்னென்னா, நான் இந்த தாட்ஸ் கிடையாது, நான் இந்த மைண்டு கிடையாது, எனக்கு டைம்னு ஒன்று கிடையாது. நான் இருக்கிறது, என்கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் இந்த இப்பொழுது தான். இந்த இப்பொழுதில் நான் இருந்தால் நான் இந்த பிரபஞ்சம்ன்றதை உணர்வேன். எனக்கு வலின்றது இருக்க வாய்ப்பே இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம மனப்பிரச்சனைகள் எதையுமே நம்மளால் மனதளவில் தீர்க்கவே முடியாது. என்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நான் என்ன புரிஞ்சுக்கணும், என்ன கற்றுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும், இப்படிலாம் கேட்குறது சரியான விஷயமே கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதும் ஏதோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதும் எண்ணங்களால் நடக்குது. நம்மளோட பிரச்சனைகள் அனைத்துமே நம்மளோட எண்ணங்களால் உருவாக்கப்படுது. அப்படின்றப்போ இப்படி கற்றுக்கிற விஷயங்கள் அனைத்துமே இன்னொரு எண்ணங்களை தான் உருவாக்குது. எண்ணங்கள் பிரச்சனையை எண்ணங்களை வச்சு தீர்க்க முடியாது. என்னோடய மனதை பற்றி நான் நிறைய படித்து நிறைய புரிஞ்சு நிறைய தெரிஞ்சுக்கிறது எல்லாம் என்னை ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட்டாக மாற்றலாம். ஆனால் என்னோட மனதிலிருந்து பிரித்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது பயன்படாது. இதை நான் புரிஞ்சுக்கிட்டாலே என்னோடய மனதில் இருந்தும் நேரத்தில் இருந்தும் என்னை பிரித்து பார்க்க நான் கற்றுப்பேன். ஆனால் என்னால் அதை பண்ணவே முடியல. என்னோடய மனது தான் நான் நம்பிட்டுருக்கேன். என்னால் என் மனது நான் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு, ஏற்றுக்கிறதுக்கு, உணர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இம்பாசிபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு ஒரு கீ இருக்குது. ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் இருக்குது. முதல்ல மனது நான் இல்லைன்றதை புரிஞ்சுக்க நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. முதல்ல நீங்கள் நேரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தூக்கி எறிய கற்றுக்கணும். ஆனால் இப்படி சொன்ன உடனே நேரம் ரொம்ப ஒரு விலை மதிப்பற்ற விஷயம், அதை நான் எப்படி தூக்கி எறிகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரம் அப்படின்றது விலை மதிப்பற்ற விஷயமே கிடையாது. உண்மையாக எது விலை மதிப்பற்ற விஷயம் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த நேரத்தில் இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பொழுது மட்டும்தான், இந்த இப்பொழுது மட்டும்தான். இதை தவிர மற்ற எதுவுமே ப்ரீஷியஸ் கிடையாது, விலை மதிப்பற்றது கிடையாது. இந்த இப்பொழுது கடந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது விலை மதிப்பற்றதே கிடையாது. ஆனால் நம்ம என்ன தவறு பண்ணிடுறோம் அப்படின்னா, நேரம் விலை மதிப்பற்றதுன்னு நினச்சி இந்த ஒட்டுமொத்த நேரத்தை பற்றியும் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் விலை மதிப்பற்றதுன்னு நினச்சி அதை பற்றி நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா உண்மையாக விலை மதிப்பற்ற இப்பொழுதில் நம்ம வாழ தவறிடுறோம். நம்மளோட வாழ்க்கைன்றதே இந்த இப்பொழுது மட்டும்தான், எதிர்காலமோ கடந்த காலமோ கிடையாது. கடந்த காலத்தில் நடந்த அனைத்து நிகழ்வும் இப்பொழுதில் தான் நடந்தது. எதிர்காலத்தில் என்ன நடந்தாலும் அதுவும் இப்பொழுதாக வரப்போ தான் நடக்கும். ஆனால் நான் எப்படி இந்த இப்பொழுதுக்கு வரது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. செல்ஃப் அப்சர்வேஷன். நம்மளை நம்மளே கவனிக்க ஆரம்பிக்கணும்.
நம்மளை நாமளே கவனிக்க ஆரம்பிக்கிறப்போ நிறைய எண்ணங்கள் ஓடுறத நம்ம கவனிப்போம். அந்த எண்ணங்கள் எல்லாமே எதிர்காலத்துலேயோ கடந்த காலத்துலேயோ இருக்கும். ஆனால் அதை கவனிச்சுக்கிட்டு இருக்க நம்ம நிகழ்காலத்தில் இருக்கோம் அப்படின்னு உணர ஆரம்பிப்போம். அப்படி உணர ஆரம்பித்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அந்த எண்ணங்களும் நம்மளை விட்டு போகும். இங்கே நேரத்தை பற்றி பேசுகிறதுனால 2 வகையான நேரம் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று கடிகார நேரம், இன்னொன்று மன நேரம். கடிகார நேரம் ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம், அது கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். கடந்த காலத்தில் ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தவறுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு இப்போ நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு இந்த கடிகார நேரம் அப்படின்றது தேவை. அது ப்ராக்டிக்கலான லைஃப்பை நடத்துறதுக்கு ஒரு தேவையான விஷயமா இருக்குது. ஆனால் இந்த மன நேரம்னா என்னது? கடந்த காலத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நீ அப்படி பண்ணியிருக்கவே கூடாது, உன்னை நினச்சா எனக்கே ரொம்ப அருவருப்பாக இருக்குது, என் மேலே எனக்கே ஒரு வெறுப்பாக இருக்குது, இப்படி நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு அந்த கடந்த காலத்தை இப்பொழுதில் வாழ்ந்துட்டு இருக்க என்னோட ஐடென்டிட்டியாக நான் மாற்றுறப்ப, அதுதான் நான் அப்படின்னு நம்புகிறப்ப, அதை நான் என் சைக்காலஜிக்கலி அதுதான் நான் உணர ஆரம்பிக்கிறேன். அதுதான் தவறான விஷயமா போய் முடியுது. இப்படி எதிர்காலத்தை பற்றியும் கடந்த காலத்தை பற்றியும் என்னோட சைக்காலஜிக்கலாக நான் யோசிக்கிறப்ப, என்னோட ஐடென்டிட்டியாக யோசிக்கிறப்ப பிரச்சனைன்றது உருவாகுது. நிகழ்காலத்தில் அப்போ பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்டால், நிகழ்காலத்தில் பிரச்சனைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நிகழ்காலத்தில் இப்பொழுதில் வெறும் சூழல்கள் தான் இருக்குது, சுச்சுவேஷன் தான் இருக்குது. அந்த சுச்சுவேஷனுக்கு, அந்த சூழலுக்கு ஒன்று நம்ம ஏதோ ஒரு செயலை செய்ய வேண்டியிருக்கும், இல்லை அந்த சூழலை அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும், இல்லை அந்த சூழலை ஏற்றுக்க வேண்டியிருக்கும். ஆனால் அங்கே பிரச்சனைன்னு ஒன்று இருக்காது. நம்மளால் ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய முடிகிறப்ப அங்கே அது பிரச்சனையாக இருக்கிறது இல்லை, சூழலில் தான் இருக்குது. இந்த பிரச்சனைன்றதே நம்மளோட மனதால் உருவாக்கப்பட்டு நேரத்தால் உயிரூற்றப்படுற விஷயம்தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இப்பொழுதுக்கு நான் வந்துட்டேன்னா எனக்கு பிரச்சனைன்றது கிடையாது. அதனால் தொடர்ந்து இந்த பயிற்சிகளை பண்ணி நான் இப்பொழுதுக்கு வர ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நேரத்திலிருந்து நம்ம விடுபடுறதுனா என்ன? கடந்த காலத்தை நம்மளோட அடையாளத்துக்காகவும் எதிர்காலத்தை நம்மளுடைய ஆசைக்காகவும் தொடர்ந்து பயன்படுத்தாமல் இருக்கிறது தான். நம்மள்கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் இப்பொழுது தான். இந்த இப்பொழுதில் நம்மளால் சில செயல்களை செய்ய முடியும். அப்படி ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னா அந்த செயலை நம்ம கண்டிப்பாக செய்யணும். சில சூழல்களுக்கு நம்மளால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு தோணும். அப்போது இப்பொழுது நம்ம என்ன செய்யணும்? அந்த இடத்துல தான் நம்ம சரணாகதி அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அந்த நிகழ்வு கூட நம்ம சரணடைஞ்சிடணும், அதை எதிர்த்து போராடணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி போராடி நம்மளால் ஜெயிக்க முடியும்னா கண்டிப்பாக அங்கே நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும். சில சூழல்களுக்கு எதுவுமே செய்ய முடியாதுன்னு தோன்ற அந்த இடங்களில் மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அங்கே எந்த செயலும் செய்கிறது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழல்களை நினச்சி திரும்ப திரும்ப சிந்தனைகளை வளர்த்துக்கிறோம், எண்ணங்களை வளர்த்துக்கிறோம். அது அந்த சூழலை இன்னும் பூதாகரமாக மாற்றுது. அதனால தான் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப லைஃப்பில் முக்கியம். இந்த பிரச்சனை, ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எங்கேருந்து வருது அப்படின்னா இங்கே இருந்துட்டு வேற எங்கேயோ இருக்கணும்னு நினைக்கிறது மூலிமா மட்டும்தான். எதிர்காலத்தில் ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு அதுவாக இருக்கணும்னு நினைக்கிறப்ப தான் நமக்கு பிரச்சனையே உருவாகுது. எதிர்கால குறிக்கோள்ன்றது தப்பே கிடையாது, கட்டாயம் நமக்கு இருக்கணும். ஆனால் எப்போ அது பிரச்சனையாக மாறுதுன்னா அந்த குறிக்கோளை போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் வாழ ஆரம்பிப்பேன் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அது பிரச்சனையாக போய் முடியுது. இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்கிறதுக்காக வாழ்க்கை முழுவதும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அனைத்து வகையான காத்திருப்பும் ஒரு மிகப்பெரிய பாவம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். காத்திருப்பு அப்படின்னா இங்கே இருந்துட்டு எங்கேயோ இருக்க ஆசைப்படுறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எங்கே காத்துக்கிட்டு இருக்கோமோ அங்கே வாழவே இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஒரு க்யூவில் வெயிட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு நபருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், அப்படி நீங்கள் செய்கிறப்பையும் அந்த பொழுதில் நீங்கள் வாழ தான் செய்யணும். அதை விட்டுட்டு இந்த பொழுது சீக்கிரம் முடியணும், அந்த நபரை நான் சீக்கிரம் பார்க்கணும், இந்த பொழுது முடியணும், நான் சீக்கிரம் க்யூ கிராஸ் பண்ணி போகணும்னு நினச்சிங்கன்னா அங்கே நீங்கள் இப்பொழுதை கொள்றீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வாழவே இல்லைன்னு அர்த்தம். அது மிகப்பெரிய பாவம். இங்கே நான் இதை ப்ரொடக்டிவிட்டிக்காக சொல்லலை. இந்த பொழுதில் க்யூவில் நின்னாலும் நீங்கள் ஏதோ படிக்கணும், ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. இங்கே ப்ரொடக்டிவிட்டியை பற்றியே நான் பேசலை. இந்த இப்பொழுதில் இருக்கிறப்போ இந்த பொழுதில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த பொழுதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், இந்த பொழுதை கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த பொழுது எப்போ முடியும் அப்படின்னு நீங்கள் காத்திருந்தீங்கன்னா அங்கே மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா காத்திருக்கிற இடத்துல தான் எதிர்காலமும் கடந்த காலமும் வந்து விளையாடும், அங்கே தான் பிரச்சனைகள் உருவாகும். ஆனால் லைஃப்பில் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசித்தோம் அப்படின்னா நம்ம நிறைய நேரங்களில் காத்திருக்க வேண்டிய தேவை ஏற்படும். அதாவது ஒரு க்யூவில் இருக்கிறேன், இல்லை ஃப்ரெண்டுக்காக காத்திருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி தேவைன்றது ஏற்பட தான் செய்யும். அப்போ நான் எப்படி காத்திருக்காமல் இருக்கிறது? நான் இங்கே காத்திருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணம், இந்த நேரத்தை நான் கொலை பண்ணிவிட்டு
எதிர்காலத்துக்காக காத்திருக்கிறத தான் சொல்கிறேன். இந்த நேரத்தை அனுபவிக்காமல் விடுறத தான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் தேவையற்ற சிந்தனைகளை கொண்டு வந்து இந்த நேரத்தை வாழாமல் விடுறத தான் சொல்கிறேன். ஆனால் காத்திருப்புன்றது சில சமயம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஆனால் அந்த நேரத்தில் இப்பொழுதை கொள்ளாமையே நம்ம காத்திருக்க முடியும். அதுக்கு ரெண்டு ஐடியாவை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் விஷயம் என்னென்னா, சிந்தனை அற்ற காத்திருப்பு. இதை நீங்கள் ஈஸியாக பயிற்சி பண்ணிக்க முடியும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறேன், இதை நீங்கள் எப்போ வேணால் செஞ்சு பார்க்கலாம். இதை செய்கிறது மூலியமாக இந்த சிந்தனையற்ற காத்திருப்பை நீங்கள் கண்டிப்பாக கற்றுப்பீங்க. இப்போது உங்களோட கண்ணை க்ளோஸ் பண்ணுங்கள். 2 கண்ணையும் நீங்கள் மூடுங்க. உங்களோட கண்களை மூடினதுக்கப்புறம் எனக்கு வரப்போகிற அடுத்த சிந்தனை என்னவா இருக்குன்றதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. சொல்லிக்கிட்டதுக்கு அடுத்து 1, 2, 3ன்னு நான் கவுண்ட் பண்ணுவேன். இப்படி கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வரக்கூடிய முதல் சிந்தனை என்னவா இருக்குன்றத நான் பொறுமையாக கவனிக்க போகிறேன், அதற்காக காத்திருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இப்படி சொன்னதுக்கப்புறம் 1, 2, 3ன்னு கவுண்ட் பண்ணி எனக்கு இதுக்கப்புறம் வரப்போகிற முதல் சிந்தனை என்னவா இருக்குன்னு கவனிக்க காத்துக்கிட்டு இருங்க. இப்படி காத்திருக்க நேரம் ஆரம்பத்தில் ரொம்ப சின்னதாக இருக்கும். உடனடியாக ஒரு சிந்தனைன்றது வந்துடும். இதை தொடர்ந்து நீங்கள் பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா காலப்போக்கில் இந்த காத்திருக்க நேரம்ன்றது அதிகரிக்கும். முதல் சிந்தனை வரத்துக்கு நேரம்ன்றது ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். இப்போது இந்த முதல் சிந்தனைக்கு நடுவில் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த நேரம் தான் சிந்தனை அற்ற காத்திருப்பு. இதில் பிரச்சனைன்றது இருக்காது. எப்போ சிந்தனை இல்லையோ அப்போ நீங்கள் நிகழ்காலத்தில் இருப்பீங்க, ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போவீங்க. இந்த நிலையில் நீங்கள் இருக்கிறப்போ உங்களை நீங்கள் உணர்வீங்க. அந்த நிலையில் உங்களுக்கு பிரச்சனைன்றது இருக்காது. 2வது ஐடியா என்ன அப்படின்னா, உங்களோட உடலை ஆழ்ந்து கவனிக்கிறது. ஏதோ ஒரு க்யூவில் வெயிட் பண்ணுறீங்க, டிராஃபிக்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் என்ன மாதிரி சென்ஸ் இருக்குன்றத கவனிங்க. உங்கள் வயிறு எப்படி ஃபீல் ஆகுது, உங்களோட மூச்சு எப்படி போயிட்டு வருது, உங்களோட ஹார்ட் எப்படி பீட் ஆகுது, உங்கள் உடம்புல மசில் எங்கெல்லாம் ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னு பார்த்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் பாடி டெம்பரேச்சர் என்ன, உங்களோட சென்ஸ்லாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத கவனித்து பாருங்கள். எப்போ ஆழமாக உங்களோட உடலை பற்றி கவனிக்கிறீங்களோ அங்கேயும் உங்களுக்கு சிந்தனைன்றது வரப்போகிறது இல்லை, அங்கேயும் உங்களோட மனது அமைதியாகும். ஒரு உண்மையான ரட்சிப்பு அப்படின்னா கோபத்தில் இருந்தும் பயத்தில் இருந்தும் இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்தும் என்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது அப்படின்ற எண்ணங்கள்ல இருந்தும் விடுவிக்கிறது தான். இப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு ஒரு சிறந்த ஆயுதம் இருக்குது, அதுதான் காதல். காதலை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த ரட்சிப்பை நம்மளால் அடைய முடியும். நம்ம எல்லாருக்குமே காதல்ன்றது ஒரு கட்டத்தில் வந்திருக்கும். அந்த காதல் வரப்போ நம்ம எப்படி உணர்ந்தோம்? திடீர்னு ஒரு உயிர் பிட்டா மாதிரி தோணும். திடீர்னு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு காரணம் கிடைத்த மாதிரி இருக்கும். திடீர்னு சந்தோஷமாக இருக்க ஆரம்பிப்போம். திடீர்னு நம்மளை யாரோ ஒருத்தவங்களுக்கு தேவைப்படுது, ஸோ நம்ம ஒரு முக்கியமான நபர், சிறப்பான நபர் அப்படின்லாம் உணர ஆரம்பிப்போம். ஆனால் இப்படிப்பட்ட உணர்வுலாம் ஒரு காதல்லேருந்து வந்ததுன்னா அதை நம்ம காதல்னு பார்க்கக்கூடாது, அதை ஒரு ஈகோவோட நீடுன்னு தான் பார்க்கணும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். ஏன்னா திடீர்னு ஒரு காதல் வந்ததுக்கப்புறம் நான் உயிர் பித்தா மாதிரி உணர்ந்தேன் அப்படின்னா அந்த காதல் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் உயிர் இல்லாத ஒரு நபராக உணர்ந்துக்கிட்டு இருந்தேன்னு அர்த்தம். காதல் வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் அர்த்தம் வருது அப்படின்னா அதற்கு முன்னாடி அர்த்தமே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அப்போது இப்படி அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையையும் நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு உணராத ஒரு வாழ்க்கையையும் சரி செய்யறதுக்காக நான் காதலை தேர்ந்தெடுத்திருக்கேனே தவிர காதல்ன்ற ஒரு விஷயத்த தெளிவாக நான் தேர்ந்தெடுக்கலை அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அப்போ என்கிட்ட ஏதோ ஒரு குறை இருந்திருக்கு, அந்த குறைக்கான தீர்வை நான் காதல்ன்ற ஒரு விஷயத்தில் தேடியிருக்கேன். அது ஆரம்ப காலத்தில் தீர்வாக அமைஞ்சாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களோட காதலனோ காதலியோ நீங்கள் நினச்சா மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த உணர்வுகள் உங்களுக்கு கிடைக்காது. அது மிகப்பெரிய வலியை கொடுக்கும். காதல் வரத்துக்கு முன்னாடி இருந்த வலியை விட மிகப்பெரிய வலியை அது கொடுக்கும். அப்போது எப்போ ஒரு காதலில் ஒரு அதிகமான எமோஷன், சந்தோஷமான எமோஷன் வருதோ அப்போவே நமக்கு ஏதோ ஒரு தேவை இருந்து இந்த காதலை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்மள்ட்ட ஏதோ ஒரு ஹோல் இருந்து, ஒரு ட்ராமா இருந்து அதுக்காக இதை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஈகோ அட்டாச்மெண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு ஈகோ அட்டாச்மெண்ட் ஃபார்ம் ஆனதுன்னா முதல்ல காதல் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், அதுக்கப்புறம் திரும்ப வலியை தான் கொடுக்கும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி ஏதோ ஒரு ட்ரக்குக்கு நம்ம அடிக்ட் ஆகிறோமோ அதே மாதிரி இந்த காதலுக்கும் நம்ம அடிக்ட் ஆக போகிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த சந்தோஷம் முதல்ல கிடைக்கும், ஆனால் முடியும் போது வலியோட தான் முடியும். எந்த ஒரு அடிக்ஷனை எடுத்துக்கிட்டாலும் அந்த அடிக்ஷன் ஆரம்பத்தில் ஒரு வலினால் உருவாகி திரும்ப வலியிலேயே தான் போய் முடியும். அப்போ நம்மளோட காதலும் ஒரு ஈகோ அட்டாச்மெண்ட்டாக இருக்குன்னா இதே அடிக்ஷன் மாதிரி தான் அது செயல்படும். ஒரு உண்மையான காதலில் அதிகப்படியான ஒரு எமோஷன்ன்றது உங்களுக்கு வராது. ஒரு மிகப்பெரிய சந்தோஷமோ இல்லை ஒரு துக்கமோ உங்களுக்கு அங்கே வராது. நீங்களாக இருக்கிறதுக்கான ஒரு இடம் தான் கிடைக்குமே தவிர
ஒரு கனெக்ஷனை தான் நீங்கள் உணர்வீங்களே தவிர அதை தவிர ஒரு பெரிய எமோஷன்றது அங்கே ஃபார்ம் ஆகாது. இந்த காதலை ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஒரு தவறான வழியில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம செல்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. அதற்கு காரணம் என்னென்னா, நான் என்னை ரொம்ப நேசிக்கிறேன், நான் என்னை ரொம்ப பெருமையோடு பார்த்துக்கிறேன், செல்ஃப் எஸ்டீம் எனக்கு ரொம்ப இருக்குது, செல்ஃப் லவ் இருக்குது, இல்லை செல்ஃப் ஹேட்டடாக கூட இருக்கட்டும், நான் என்னை பார்த்தாலே எனக்கே வெறுப்பாக இருக்குது, என்னை பார்த்தா எனக்கே கோபமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் காரணம் என்னென்னா, எனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, என்னை யாரோ ஒருத்தவங்க மதிக்கணும் அப்படின்ற தேவையை நான் உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கேன், என்னை யாரும் நேசிச்சே ஆகணுன்ற தேவையை நான் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன். அது ஆனால் வெளியிலேருந்து கிடைக்க மாட்டுது. அப்போ நான் என்ன பண்ணுறது? நானே என்னை நேசிச்சுக்கிறேன், நானே என்னை பெருமையாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த தேவையை மூட தான் நினைக்கிறோம். அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த லேக்கு, இந்த தேவை, இந்த உள்ளே இருக்கிற ஒரு வெற்றிடம், இந்த ஈகோ எல்லாத்துக்கும் காரணம் சிந்தனை தானே தவிர உண்மையாக அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது இல்லை. நம்ம அப்படி ஒரு உண்மையாக ஒரு விஷயம் இருக்குதுன்னு நினச்சி தான் அதை காதலால் தீர்க்கணும், இல்லை செல்ஃப் ரிலேஷன்ஷிப்பால் தீர்க்கணும்னு நினச்சி ஓடிட்டு இருக்கோம். எப்போ இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போ எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு உறவு, எனக்கு இருக்கிற உறவுகள் எல்லாம் அழிஞ்சு போயிடுது. ஏன்னா நான் யாருன்றதை உணர்ந்ததுக்கப்புறம் அங்கே எனக்கு ஒரு தேவை இருக்கிறது இல்லை, எனக்கு நானே ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கிக்கணுன்ற ஒரு அடிப்படை தேவைன்றது அங்கே இல்லாமல் போயிடுது. எனக்குள்ளேயே எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வேணான்னு நான் நினைக்கிறப்போ வெளியே ஒரு சிறந்த உறவும் எனக்கு கிடைக்கிது, ஒரு அழகான காதலும் கிடைக்கிது. இந்த காதலை நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸாக, ஒரு ஆன்மீக பயிற்சியாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்போ ஒரு காதல் மூலியமாக அதிகமான ஒரு எமோஷன் உங்களுக்கு வருதோ, அது பாசிட்டிவாக இருக்கட்டும், நெகட்டிவாக இருக்கட்டும், அப்போ நீங்கள் நமக்குள்ளே ஒரு லேக் இருக்குது, ஒரு வெற்றிடம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அங்கே நம்ம அதிகமாக சிந்திக்கிறோன்றதை உணர்ந்து அதை நீங்கள் குறைக்க ட்ரை பண்ணணும். இவ்வளவும் செஞ்சால் நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க. ஆனால் அமைதியோடு இருப்பீங்க. சந்தோஷத்துக்கும் அமைதிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. சந்தோஷம் ஒரு தேவையற்ற விஷயம். சந்தோஷம் எப்போவுமே ஒரு கண்டிஷனோடு வரும். நம்ம வாழ்க்கையில் எதை நேர்மறைன்னு நினைக்கிறோமோ அது நடந்தால் நமக்கு சந்தோஷம் அப்படின்றது வரும். ஆனால் அமைதின்றது சாதாரணமாக, டிஃபால்ட்டாக, இயற்கையாக நம்ம கூட இருக்கிற விஷயம். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, சந்தோஷம் நேர்மறை நிகழ்வுகளோடு தான் சேர்ந்து வருது. ஆனால் உண்மையாக நமக்கு எது நேர்மறை, எது எதிர்மறைன்னு தெரியுமா? வாழ்க்கையில் எத்தனையோ எதிர்மறையான விஷயங்கள் நேர்மறையாக போய் முடியும், நேர்மறையான விஷயங்கள் எதிர்மறையாக மாறி போகும். அப்போது இங்கே எது இருக்குது அப்படின்னு பார்த்தா எதிர்மறையோ நேர்மறையோ எதுவுமே கிடையாது. இங்கே இருக்கிற ஒரே விஷயம் இம்பர்மனன்ஸ், நிலையற்ற தன்மைன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. ஸோ நிகழ்வுகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அதை பார்த்து நம்ம கவலையோ சந்தோஷமோ படுறதுன்றது தேவையற்ற விஷயம். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நடக்கிற நிகழ்வுகளை நேர்மறையாகவும் பார்க்காம எதிர்மறையாகவும் பார்க்காம அதை அனுபவித்து இந்த நிமிஷத்தில் வாழ்ந்தோம் அப்படின்னா அங்கே நமக்கு அமைதின்றது கிடைக்கும். அந்த இப்பொழுதில் நமக்கு அமைதியை தவிர வேறு எதுவும் இருக்காது. அந்த அமைதி நமக்கு பிரச்சனையற்ற ஒரு வாழ்க்கையை கொடுக்கும், நம்ம யாருன்றதை நமக்கு உணர்த்தும். ஆனால் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னா, அந்த அமைதியை கூட நம்ம தேடக்கூடாது. நம்ம இப்பொழுதில் இருந்தால் அந்த அமைதின்றது தானாக வரும். ஸோ இந்த ஓவராலாக இந்த புக்கிலேருந்து நான் இவ்வளோ விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த புக் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவல் புக். இதில் நிறைய ப்ராக்டிசஸ் சொல்லியிருந்தாலும் அது எல்லாமே ஸ்பிரிச்சுவலாக சொல்லப்பட்டிருக்கும். இது எல்லாத்துக்குமே நியூரோ சயின்ஸை பயன்படுத்தி, சைக்காலஜி பயன்படுத்தி சில எடுத்துக்காட்டுகளை சொல்லி இது எவ்வளவு உண்மை, எவ்வளவு ஆராய்ச்சிகள் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்றத நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அதற்கப்புறம் அதை சொல்கிறது மூலியமாக இந்த வீடியோவே ஒரு ஸ்பிரிச்சுவல் வீடியோவிலேருந்து மேபி ஒரு சைக்காலஜிக்கல் நியூரோ சயின்ஸாக மாறிடுமோ அப்படின்னு தோணுது. அப்படி நான் பண்ணேன்னா இந்த புக்குக்கு பண்ணுற ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக அது இருக்காது. அதனால் இந்த புக் எப்படி இருக்கோ அதே நடையில் நான் சொல்லணும்னு சொல்லி நான் எந்த ஒரு சைக்காலஜிக்கல் நியூராலஜிக்கல் இன்ஃபர்மேஷனும் வெளியிலேருந்து இந்த புக்கில் நான் இந்த வீடியோக்குள்ளே கொண்டு வரல. ஆனால் அதே நேரத்தில் புக்கில் இல்லாத ஒரு சில விஷயங்களை நான் பயன்படுத்திக்கிட்டேன். ஏன்னா இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை மட்டுமே நான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோ புரியுமான்னு தெரியாது. ஸோ விளக்கத்தை கொடுக்கறதுக்காக சில வரிகளை நானே அட்டாச் பண்ண வேண்டியதாக போச்சு. ஒரு உதாரணத்துக்கு இந்த யூனிவர்ஸ் தான் நம்ம அப்படின்னு நான் சொன்ன விஷயங்கள் நேரடியாக இந்த புத்தகத்தில் சொல்லலை. ஆனால் இந்த புத்தகத்தில் சொன்னதை வச்சு நம்ம அப்படி புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இந்த புத்தகத்தில் சொன்ன விஷயத்தை புரிஞ்சுக்கணுன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்ற தேவை ஏற்பட்டது.
அதனால அதை நான் கொஞ்சம் சொன்னேன். ஸோ இந்த புக்கை நான் வாங்கி படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் படிக்கிறப்ப உங்களை ஒரு அமைதியான நிலையில் வச்சுக்கும். லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருக்கிறப்போ இந்த புக்கை நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா மேபி கொஞ்சம் அமைதியாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு அமைதியாக ஒரு பீஸ்ஃபுல்லாக உணர்றதுக்கு இந்த புக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.